மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஏ, யா. கல் என்பதை சிலையாகவும் உதிரும் கல்துணை கோலமாவாகவும் மாற்றுவதை எவ்வாறு அழைப்பர்? மதிப்பு கூட்டுதல். ஆக்கம் யாரிடம் தானே வழி கேட்டு செல்லும்? ஆன்சர் தளராத ஊக்கமுடையவரிடம் ஆக்கம் வழி கேட்டு செல்லும். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சீனா. நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. பிரித்தெழுதுக. பொறையுடைமை. இதை எப்படி பிரிக்கலான்னா பொறை கூட்டல் உடைமை. கயத்தூரில் பிறந்தவர் பெருவாயின் முள்ளியார். கன்னிகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது? இந்திர விழா. சரியான கூற்றுகள் எவை? காமராசர் கூற்றுகள். 1 மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. ஆன்சர் 1, 2, 3 தான் கரெக்டான ஆன்சர். அரும்பயன் ஆயும் அறிவினார் டேஸ் பெரும்பயன் இல்லாத சொல்லார். மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இலைனா செடியின் பாகம், இந்த இலை அப்படின்னா மெலிதல், இந்த இலைனா நூல். ஸோ ஆன்சர் 3, 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். சரியான குறளை தேர்ந்தெடுக்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அதுதான் கரெக்டு. நன்மை எதுவென ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் தொடங்கியவர் காமராசர். பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. காமராசருக்கு பாரத ரத்னா விருது 1976 கிடைச்சது. மொழி முதலிலும் இறுதியிலும் ஏங்கிற வினா எழுத்து வரும். நவமணிகளுள் பொருந்தாத ஒன்று தங்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் தமிழ் தொடர்பான நூல்கள் காணப்படுகின்றன? 2ஆம் தளம். அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகட்டிகளை தொட்டிட வேண்டும் என கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். டேஸ் என்பது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்றாகும். தாலாட்டு. மாடு என்பதன் பொருள் செல்வம். திருக்குறள் கூறும் கருத்துக்களுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் அன்பும் ஒழுக்கமும் அறிவும் பணிவும் பொறுமையும் வீரமும் விவேகமும் பலமும் நற்குணமும் கருணையும் ஆகிய 10ம் ஆணுக்கு மட்டும் உரியவை. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.